தமிழ் மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விசஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த மேட்ச்சுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரீம் 11னா என்ன அப்படின்னு தெரியாதுன்னா, ட்ரீம் 11னா என்ன, அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி கேம் விளையாடுறது, எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற குறித்த முழு தகவல் நம்ம இந்த ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விசஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த மேட்ச்க்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் இப்போ பார்க்கலாம். இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெங்களூரு எம் சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்து நடக்குது. ஸோ பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சூப்பரான பேட்டிங் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ பவுலிங்க்கு வந்து பெருசாக வந்து ஹெல்ப் இருக்காது, ஸ்பின்னருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து இந்த கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சின்ன பவுண்டரி. ஸோ அதனால் வந்து ஒரு பிக் ஹிட்டர்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. லாஸ்ட்டாக நடந்த மும்பை இந்தியன்ஸ் விசஸ் ஆர்சிபி மேட்ச்சில் கூட பார்த்துருப்பீங்க, ஏறக்குறைய ரெண்டு டீமே பார்த்தீங்கன்னா 180+ வரைக்கும் ரன் அடித்தாங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்து ஹை ஸ்கோரிங் மேட்சாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ பேட்ஸ்மேனுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் டீம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 169, செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 149. கண்டிப்பாக இந்த ஆவரேஜ் இன்னிங் ஸ்கோருக்கு மேலே தான் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். டீம் நியூஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் வந்து சுனில் நாராயண் ஆடலை, அவருக்கு பதிலாக நிகில் நாயக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமஸ்டிக் பிளேயர் ஓப்பன் பண்ணார். இன்றைக்கி மேட்ச்சில் சுனில் நாராயண் திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து அவங்களுக்கு பெருசாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலை. 4 மேட்சஸ் ஆடி 4 மேட்சும் தோற்றுருக்காங்க. அதனால் அவங்கள்ட்ட பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம். வாஷிங்டன் சுந்தர் இன்னைக்கு விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். டிம் சவுத்தி அவரும் வந்து இன்றைக்கி விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிம்ரன் ஹெட்மயர் இவர் வந்து ரொம்ப லாஸ்ட் ஒரு 4 மேட்சாகவே ஃபெயிலியர், அவர் பெருசாக ஒன்றும் விளையாடலை. ஸோ அதனால் அவர் இன்னைக்கு விளையாடுவாரா அப்படிங்கிறது சந்தேகம் தான். மேலும் வந்து நாத்தன் கவுல்டர்னைல் அவரும் வந்து இருக்கார். அவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், நல்லா பவுலிங் போடுவார், நல்லா பெரிய 6 அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அவரும் இன்னைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறையவே இருக்குது. ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ப்ராபபிளாக இந்த ஸ்குவாட் தான் இருக்கும், ஆனால் நிறைய சேஞ்சஸும் இருக்கும். எதுக்கும் டாஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை உங்கள் டீமை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. சுனில் நாராயண் அல்லது நிகில் நாயக் உங்கள் 2 பேரில் யாராவது தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நிகில் நாயக் போன மேட்ச் ஒரு ஃபெயிலியர். ஸோ அவருக்கு பதிலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுனில் நாராயண் விளையாடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சரி, ஓகே, இப்போ டீம் வந்து பார்க்கலாம். ட்ரீம் 11 டீம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபஸ்ட்டு டீம் வந்து இதுதான். ஸோ ஆண்ட்ரே ரசல் கேப்டனாகவும் விராட் கோலி வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கேன். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸில் அவ்வளோவா பெருசாக விளையாடலை. பட் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஸோ அதன் காரணமாக வந்து அவர் வைஸ் கேப்டனாகவும், ஆண்ட்ரே ரசல் இந்த சீசனில் எப்படி ஆடிட்டு இருக்காருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் அவர் கேப்டனாகவும் போட்டிருக்கேன். உங்களுடைய கிரெடிட் பாயிண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சுனில் நாராயண் உங்களெல்லாம் பிக் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்டான டீம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திவ் படேல் லாஸ்ட் மேட்ச் ஒரு சின்ன இன்ஜுரினால கீப்பிங் பண்ணலை. ஸோ அதையும் டாஸ் போடுறதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு ஸ்குவாட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது டீமில் வந்து டிவிலியர்ஸை கேப்டனாகவும் கிறிஸ்லின் வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கேன். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, டிவிலியர்ஸ் பெங்களூர் ஸ்டேடியம் மற்றும் மும்பை வான்கடே இது ரெண்டுலேயுமே வந்து ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு. அஃப்கோர்ஸ் வந்து அவர் வந்து நல்ல ஃபார்மில் இல்லை. இப்போ வந்து லாஸ்ட்டாக பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக்லையும் சரி, இப்போ இதுலேயும் சரி நல்ல ஃபார்மில் இல்லை தான். பட் இருந்தாலும் லாஸ்ட்டாக விளையாண்ட பெங்களூரில் நடந்த அந்த மேட்ச்சில் கூட நல்லா வந்து விளையாண்டுருந்தார். ஸோ அதன் காரணமாக அவர் வந்து கேப்டனாக வந்து போட்டிருக்கேன். ஸோ கிறிஸ்லியன் வைஸ் கேப்டனாக போட்டதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஹிட்டர், கொஞ்ச நேரம் நின்றா கூட நல்ல ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதன் காரணமாக அவர் வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மூணாவது டீம். ஸோ மூணாவது டீமில் நிதேஷ் ராணாவை கேப்டனாகவும் ராபின் உத்தப்பா வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். காரணம், நிதேஷ் ராணா இந்த சீசனில் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். கடைசியாக 3ஆவது மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு எட்ஜ் எடுத்து அவுட் ஆயிடுவார். உத்தப்பாவும் பொறுத்த வரைக்கும் நல்ல சூப்பராக ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அதனால் இந்த 2 பேரையும் வந்து நான் கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்குவாடில் வந்து நீங்கள் வந்து சேஞ்சஸ் எதுவும் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் என்னுடைய 3 டீம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான புதிய அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.